வெறியெல்லாம் அடங்கிடுச்சா? பையனுங்களை காலேஜ் சேர்க்கறதுக்குள்ள பெத்தவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அப்படி சேர்த்த மாணவனை நீங்க பைத்தியம் ஆக்கிட்டீங்க. அந்த தாய் கதறதை கேட்டீங்களா? இன்னும் எத்தனை தாய்மார்கள் இப்படி கதற வைக்க போறீங்க? இன்னும் எத்தனையோ கல்லறைகள் இருக்கு, புதுசு புதுசா மாணவர்கள் இருக்காங்க. Go ahead, man. Go ahead. போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல கைதி தப்பிச்சு ஓடனா எப்படி அவனை பிடிக்கணும் தான் இப்ப நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். இப்படி நீங்க சண்டை போட்டா சத்தியமா கைதி ஓடிடுவான். எல்லாம் லீவ்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா சார். அதனாலதான் மூளைக்கு பதிலா முடியா இருக்கு. இந்த போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல முடி ஒட்டையா இருக்கணும். இன்னும் 1 மணி நேரத்துல ஒட்டையா வெட்டிட்டு வரல ட்ரில் எடுத்துருவேன். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். மார்னிங் சார். வணக்கம் சார். வாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்களா? காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க வந்திருக்கோம். கொஞ்சம் புரியபடியா சொல்லுங்களேன். நாங்கெல்லாம் இந்த டிவிஷன் சேர்ந்த வியாபாரிங்க. ஓஹோ, என்ன வியாபாரம்? நான் ஒரு லாட்ஜ் நடத்துறேன். வீட்டுல பத்திய சாப்பாடு சாப்பிட்டு அழுத்து போனவங்க ஒரு சேஞ்சுக்காக நம்ம லாட்ஜ் பக்கம் வருவாங்க. அவங்கள திருப்திப்படுத்தி அனுப்புறோம். புரியுது. பில்ல நல்லா தீட்டுறீங்கன்னு சொல்லுங்க. டிவிஷனுக்கு டிப்ஸ் கொடுக்குறோமே. சார் என்ன பண்றீங்க? நம்ம டிவிஷன்ல ஒரு வீடியோ கடை வச்சிருக்கேன். நிறைய கலர் படம் இருக்குமே. நீல கலர்ல கூட கேசட் வச்சிருக்கேன். அதுதான் எங்களை போகுது. அப்ப நல்ல வரும்படின்னு சொல்லுங்க. எங்களை இங்க வரும்படி செஞ்சது அதானுங்களே. நீங்க என்ன பண்றீங்க? நமக்கு பின்னாடி ஒரு கும்பலே தொழில் பண்ணுது. என்ன நம்பி ஒரு 50 குடும்பம் பிழைக்குதுன்னா பாத்துங்களேன். பெரிய தொழிற்சாலைன்னு சொல்லுங்க. நாங்க தொழிற்சாலைன்னு தான் சொல்றோம். ஆனா சில கிறுக்கு பசங்க பிக் பாக்கெட் சொல்லிட்டு தெரியுறாங்களே. அதாவது பாக்கெட்டை கத்திரிச்சு மணியை சம்பாதிக்கிறீங்க, அப்படிதானே? இருக்கட்டுமே, நாங்க தான் உங்களுக்கு பேக்கெட் பண்ணி கொடுத்துறோமே சார். ஓ, அப்படி வரீங்களா? இது எல்லாத்தையும் எங்க சார்பா உங்களுக்கு அன்பளிப்பா தரோம். டிவிஷனுக்கு புதுசா வந்த ஐயாவுக்கு எங்கள் முதல் மரியாதை. இதான் நான் கொடுக்கிற மரியாதை. இனிமே இந்த பக்கம் வந்தீங்க நிமித்திடும். Please. Stupid. No. Counter. Damn it. இந்த புக்ஸ் எல்லாம் எப்ப சார் உங்க சிலபஸ்ல சேர்த்தாங்க?
காலேஜ் லைப்ரரியில இருக்கிற புக்ஸ் படிக்க சொன்னா டெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கிறீங்களா? எப்படி எப்படி 36 28 36 ஹீரோயின் வர்ணனைகளை படிக்கிறதுனாலதான் இத பாரு உனக்கு கிடைச்சிருக்கிற மார்க் கூட 36 28 36 இருக்கு. மொழிய பாரு திருட்டு மொழி. நான் என்ன பண்றது அண்ணி? எனக்கு முன்னால உட்கார்ந்து பரீட்சை எழுதின பையன் எல்லா சப்ஜெக்ட்லயும் வீக். ஒழுங்கா பரனா பச்சாதானே மடையன். ஆக காபி வேற அடிக்கிறியா? இது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா உன் முதுகு தோல உரிச்சிடுவாரு. அண்ணி தயவு செஞ்சு அண்ணன் கிட்ட இந்த மார்க் ஷீட்டை காமிச்சிடாதீங்க. அடுத்த வாட்டி நல்லா படிக்கிற பையனுக்கு பின்னாடி உட்கார்ந்து பரீட்சை எழுதுறேன். இது வந்துட்டேங்க. ஐயோ அவர் குளிச்சிட்டு வரதுக்கு முன்னாடி இது அவர் கண்ணுல படாத இடமா பார்த்து வச்சிரு. இல்ல வீடே ரெண்டு பட்டு போயிடும். நல்ல மச்சின வந்துட்டேங்க. என்ன நிக்கிற தட? When countries are on the gold standard, their currency units are either gold coins of given purity and weight or freely convertible into gold of given purity. பாவம் ராத்திரி பூரா படிச்சிட்டு இருக்கா. புக்ல இருக்கிறதெல்லாம் தலைவலி பாடம். பார்த்தாலே தெரியுது. சாரிண்ணே. எப்படா டெஸ்ட் முடிஞ்சிருச்சுண்ணே. பரீட்சையெல்லாம் பார்த்து எழுதுனியா? பாத்து எழுதுனதுனால தான் ட்ரபிள். ரிப்போர்ட் வந்துருச்சா? நான் காலேஜுக்கு போயிடுறேன். எனக்கு எப்படின்னு தெரியும்? ஏன் நீ காலேஜ்ல இருந்து எனக்கு ரிப்போர்ட் ஏதாச்சும் வந்துச்சா? ரிப்போர்ட்டா? என்ன ரிப்போர்ட்? அப்படி ஒண்ணும் வரலையே. அப்படியே வந்தா கூட உங்ககிட்ட காட்டாம நாங்க என்ன செய்ய போறோம்? புக்குக்குள்ளே வைச்சு வைப்பாங்க. அந்த புக்கு கொடு. ஐயா அந்த புக் இல்ல பா இது. ஐயோ அந்த புக்ல ஒண்ணு இல்லைங்க. கப்பு பெல்ட். உடம்ப மறைக்க தெரியாத அந்த நாவல் கதாநாயகி உன் ரிப்போர்ட்டை மறைச்சு உன்னை காப்பாத்தவ போறா. அவன் வெட்டுருங்க. எல்லாம் நீ கொடுக்கிற சடன் தாண்டி அவனை எப்படி விட்டு உருவாம போயிடுவான். முடிக்காம இந்த தடவை எனக்காக விட்டுருங்க. அடுத்த தடவை எல்லா சப்ஜெக்ட்லயும் 100 100 வாங்குவா. நான் கேரண்டி. போ போடா. ஏய் எங்கடி போற? சமையல் கட்டுல வேலை இருக்கு. கிழிச்ச ரிப்போர்ட் ஒளிச்சு வச்சா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சே. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சதுன்னா பேரு டிபார்ட்மெண்ட்டுக்கா? இதெல்லாம் கரெக்டா செய். எந்த நேரத்துல நீ பெத்த? யாருக்கு தெரியும்? உள்ளவா சூட இருக்கிற. என்னது? டிஃபன் சாப்பிட வான்னு கூப்பிட்டேன். அதை நல்லா செய். நீங்க தான் காமேஸ்வரியா? வணக்கங்க. நான் உங்க விசிறி. உங்க புக்ஸ் ஒண்ணு கூட விட மாட்டேங்க. காமேஸ்வரிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி என்னமா காமரசம் சொட்ட சொட்ட எழுதுறீங்க. அடாடாடாடா. மிஸ்டர், ஐ அம் நாட் காமேஸ்வரி. நான் காமேஸ்வரியோட டாட்டர். காமேஸ்வரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க. நீங்க காமேஸ்வரி இல்லையா? இத முதல்லயே சொல்லிருக்க கூடாது. யோ, இந்த வீட்ல யாரையா காமேஸ்வரி? நான் தான். நீங்களா காமேஸ்வரி? நானே தான். செத்து போன வைஃப் காமேஸ்வரி பேர்ல நான் தான் நாவல் செய்துகிட்டு இருக்கேன். ஐ எம் சாரி சார். நான் காமேஸ்வரினா பொம்பளையா இருக்கும்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது நீங்க ஆம்பளைன்னு. ஓ, அப்படி நினைச்சிட்டீங்களா? உட்காருங்க. நான் இது வரைக்கும் 38 நாவல்கள் எழுதிருக்கேன். 38 படிச்சிருக்கேனே. ஆமா, நீங்க ஏன் சார் உங்க ஒய்ஃப் பேர்ல எழுதுறீங்க? தம்பி, அதுக்கு பேர் தான் பொம்பளைசம். சோப்பு பவுடர் விக்கிறதுக்கு பொம்பளைசம் தேவைப்படுது. இவ்வளவு ஏன் நம்ம அரசாங்கமே நெல்ல விக்கிறதுக்கு பொன்னி கண்ணகின்னு என் பொம்பளைசத்தான யூஸ் பண்ணிக்குது. நாமத்துல யூஸ் பண்ண கூடாதா? உங்களுக்கு ஆபாச எழுத்தாளர்னு ஒரு பேர் இருக்கு. அத பத்தி நம்ம புராணத்துல அத செக்ஸா? கம்பன் எழுதுனா இதிகாசம், காமேஸ்வரி எழுதுனா ஆபாசமா? ஒத்துக்க மாட்டேன். ஐயோ ஐயோ, சார் இங்க வாங்க. என்ன கணக்கு வாத்தியார் கண்டமா? அங்க போவாதீங்க சார். அங்க லவ் லெட்டர் லட்சுமி உட்கார்ந்திருக்கான். அவன் உட்கார்ந்துருந்தா நான் கூட போக கூடாது. அவனுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான் சார். ஊருக்குமா? ஆமா சார். சரியா பாத்தீங்களா? ஒருவேளை லீவ் லெட்டரா இருக்க போகுது. நல்லா பார்த்தா அது லவ் லெட்டர் தான். எத்தோ ஐயோ காணுமே. நான் எடுத்துன்னு சொல்றியா? இல்ல சார், இந்தாங்க. இருக்கா? அழகான என் கண்ணம்மாவுக்கு
அவன் உங்க முகரை சரியா பார்க்கவே இல்லையா? இல்ல சார், நல்லாவே பார்த்தாரு. சிரிச்சு கன்னத்துல குழி விழுந்தா அது அழகு, சிரிக்காமலே குழி விழுந்தா அது டொக்கு. உங்களுக்கு லெட்டர் பத்தாது, பார்சலே அனுப்பணும். பரிசா? பார்சல். அதுல எழுதியிருப்பான், 2 வயரையும் ஒன்று சேர்த்தால் நீங்கள் இஷ்டப்பட்ட பாட்டை கேட்கலாம்னு. பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். பிடிக்கும், சேத்தா வெடிக்கும். மலர்வேந்தன். எஸ் சார். காளிதாஸ். எஸ் சார். லீலாவதி. எஸ் சார். ராஜா. பரிஸ் ராஜா.